வைகை நதி தென்மதுரை வைகை நதி. எங்களுக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு, உங்கள் குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு என்ன நகை போடலாம், எவ்வளோ ரொக்கம் செய்யலாம்னு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். பொண்ணுக்கு நாங்களே நகை போட்டு கட்டுறோம். இருந்தாலும் என்ன வேணாலும் கேளுன்னு நீங்கள் சொன்னதுனால நானும் கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு பேத்தி. எனக்கு என்ன விருப்பம்னா, எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக அவர் அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பொண்ணு கொடுத்துக்கிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆச்சி, என்னடா கண்ணு, நம்ம என்ன வேலையா வந்தா நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நான் கேட்டதுல எதுவும் தப்பு இருக்கா? அவங்க தான் என்ன வேணாலும் கேளுன்னாங்க. அதுக்கு என்ன? அடே அண்ணா, நீ என்ன ஆச்சி சொல்றத கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்க? ஆச்சி கேட்டது எனக்கும் சரியா தான் படுது. அவங்க விருப்பம் என்னங்கறத சொல்லட்டும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க விருப்பத்தை சொல்றது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஏன் விருப்பத்தை கேட்க வேண்டாமா? என்னது? முதல்ல நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆச்சி? இது என்ன பண்டமாற்று முறையா? ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை எடுத்துக்கிற மாதிரி கல்யாணம் ஆச்சி. இங்க என்ன விஷயத்துக்காக வந்தமோ அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. பாப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ அமைதியா இருக்கிறது தான் தப்பு. முதல்ல நீ ஆச்சியை அடக்கு. என்ன வேலையா வந்திருக்கோமோ அந்த வேலையை பார்க்க சொல்ல ஆச்சியை. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? எனக்கு நேரம் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்க. அம்மா இது என்னம்மா? இல்ல, நான் என் விருப்பத்தை சொன்னேன். இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அதானே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க, இல்லாட்டி வேண்டாம். இதுல என்ன இருக்கு? இல்ல அப்படி இல்ல. பிறகு வேற எப்படி? எங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே நேரத்துல பொண்ணோட தம்பியும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டு பொண்ணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த கல்யாணம் நடந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும். அதுதான் என் முடிவு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மட்டும்தான் எனக்கு விருப்பம். அதுக்கு மாறா என் பேத்தியை நீங்கள் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு பொண்ணும் எங்களுக்கு வேண்டாம். என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? வயசில் பெரியவங்க, ரொம்ப அனுபவஸ்தர் நீங்கள். இப்படியெல்லாம் பேசலாமா? எங்கள் வீட்லேயே எங்கள் ஆச்சி தான் ரொம்ப நல்லவங்கன்னு உங்ககிட்ட இப்போ தான் சொன்னேன். ஆனால் ஆச்சி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலைங்க. ஆச்சி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி சார். ஆச்சி, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, வாங்க போவோம். அம்மா நீங்கள் பெரியவங்க, இப்படியெல்லாம் பேசலாமாம்மா? சரி, உங்கள் விருப்பத்தை சொல்கிறீங்க. பதிலுக்கு எங்கள் விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் பொண்ணு நாங்கள் எடுக்கலைன்னா எங்கள் பொண்ணு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறது இதெல்லாம் நியாயமே கிடையாதுமா. பெரியவங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். இல்லை, நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்படின்னா அதை நீங்கள் வந்த உடனேயாவது கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேச விட்டுட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசி பழகி பிடிச்சிருக்குன்னு சபையில் வந்து சொன்னதுக்கப்புறம் இப்படி பேசுகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இல்லை, இதில் எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தோணலை. இப்போ எங்கள் வீட்டு பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு உங்கள் பையனையும் பார்க்க வந்திருக்கிறதா நினச்சிக்கிடலாமே. ஏன்னா அவருக்கும் கல்யாணம் ஆகலை, எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சொந்தத்துக்குள்ளே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்லையா? அது மாதிரி நம்ம சொந்தம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு சொந்தம் ஆகிக்கிட வேண்டியதானே. எல்லாம் சரிதாம்மா. இதை உங்கள் விருப்பமாக ஆசையாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது நடந்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது நீங்கள் உங்கள் விருப்பத்தை எங்கள் மேலே துணிக்கிற மாதிரி இல்லைம்மா இருக்குது. இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் என் முடிவு இறுதியானது. எனக்கும் அவங்க சொல்கிறது சரிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு பெரியவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக நான் சொன்னதை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லைன்னு புரியும். பாருங்கள், உங்கள் வீட்டு பொண்ணும் உங்கள் வீட்டு பையனுமே பேசாமல் தான் இருக்காங்க. இல்லை, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. இப்படி ஒரு கண்டிஷனை நீங்கள் போட்டு தான் இவரை நான் கட்டணும்னா இப்படி ஒரு மாப்பிள்ளையே எனக்கு வேண்டாம். பெரியவங்க எல்லாரும் இருக்கும்போது நான் இப்படி பேசுறதுக்காக எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எல்லாரும் கிளம்புங்க. டேய் பாப்பா. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். கிளம்பு. நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அம்மா கொஞ்சம் இருங்க. ஐயோ சார், எங்கள் ஆச்சி பேசுனதுக்கு திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நான் வீட்டில் போய் அவங்கக்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா?
நாங்கள் குடும்பத்தோட வந்து உங்களையும் உங்கள் அக்கா மனசையும் கஷ்டப்படுத்தினதுக்கு நான் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இப்போ நானும் கிளம்புறேன், இல்லை போயிட்டு வரேன். பாட்டி வருத்தப்படாதீங்க பாட்டி, நான் வீட்டுக்கு போய் பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். சரிம்மா. அம்மா நீங்களும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படாமல் எப்படிம்மா இருக்க முடியும்? ஏன் எங்கள் ஆச்சி திடீர்னு இப்படி பேசிட்டாங்கன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிம்மா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். ஐயா ராசுகுட்டி, அவங்க கேட்ட விதம் வேணால் தப்பாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் அவங்க கேட்டது எந்த தப்பும் இல்லை. பாரு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதெல்லாம் எல்லா பக்கமும் நடக்கிற காரியம் தானே. இந்த பிள்ளைய பார்த்தாலும் நல்ல பிள்ளையாத்தான் தெரியுது. ஐயா ராசுகுட்டி, ஐயா கண்ணு. என்ன பெரியம்மா இப்படி ஆயிப்போச்சு? நடக்கிறதெல்லாம் ஆண்டவன் செயல். நம்ம கையில் என்ன இருக்கு? சரி, என்னன்னு பார்ப்போம். சரி. இங்கே தானே நேற்று எடுத்து வச்சுட்டு போனேன். எங்க அந்த புக்கை காணும்? ஒரு புக்கை வச்சுட்டு போன இடத்துல இருக்கிறது இல்ல. அதுக்குள்ள யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. இத்தனைக்கும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அதுக்குள்ள யாருக்கிட்டே தூக்கி கொடுத்துட்டாரு போல. எம்கே சார், வா பாப்பா, என்ன காலையில இருந்து ஒரு நாளையே காணும்? இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு வெளியே போறதா பேசியிருக்கோம்ல, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட் இருக்குல்ல, அதான் காலையில எழுத வேண்டியது எல்லாத்தையும் உட்காந்து ஒரே மூச்சை எழுதி முடிச்சுட்டு இப்போ வந்தேன். சரி. ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னாங்க? உங்க கிளாஸ்க்கு போனேன், அங்க ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க தான் நீங்க இங்க லைப்ரரிக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி போமா? போலாம். இப்ப நீங்க இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எப்படி வருவாங்க? அவங்களும் இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்களா இல்லை வெளியே இருந்து வருவாங்களா? அவனுங்க காலேஜ்ல எல்லாம் படிக்கல. அவனுங்க எங்க வீட்டுக்கிட்ட தான் சுத்திட்டு இருப்பானுங்க. கால் பண்ணி சொன்னா வந்துருவானுங்க. சரி, அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. சரி, எவ்வளவு காசு வச்சிருக்க? எவ்வளோ வேணும்? எவ்வளவுக்கு சாப்பிடுவீங்க? நீ எவ்வளவு வச்சிருக்க சொல்லு. நான் அதெல்லாம் வச்சிருக்கேன் நிறையா. எவ்வளவு வச்சிருப்ப? ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய்? 10,000 ரூபா வச்சிருக்கேன். வாங்க, என்ன வேணாலும் வாங்கி தரேன், சாப்பிடுங்க. 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியுமா உனக்கு? ஏன் அது கூட தெரியாதா? அவ்வளோ காசு உனக்கு எப்படி கொடுக்குறாங்க வீட்ல? அவங்க கிட்ட யார் கேட்டாங்க? நானா போய் பீரோ திறந்து எடுத்துட்டு வந்துட்டேன். என்னது? பீரோ திறந்து நீயா எடுத்துட்டு வந்துட்டியா? இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் நீங்க வேற 2 பேரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆக மொத்தம் நம்ம 4 பேர். எவ்வளவு ஆகுமோ என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். நல்லா எடுத்துட்டு வந்த. அம்மா, 10,000 ரூபாய் காணும்னு தேட மாட்டாங்களா? எங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு கட்டுல இருந்து கொஞ்சம் உருகிட்டு வந்தேன். எண்ணி பார்த்தேன் 10,000 ரூபாய் இருந்தது. சரி போதும் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி போதும்ட்டு வந்துட்டியா? அம்மா, எனக்கு மயக்கமா வருது பாப்பா. வெளியே போய் சாப்பிட்டா எவ்வளவு ஆகும் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு கையும் போய் சாப்பிட்டது இல்லை. அதான் அப்படியே எடுத்துட்டு வந்தேன். போதும் தானே? போதும் தாயே, போதும். எனக்கு இப்பவே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் ஹோட்டல்ல போய் வேற என்னத்த சாப்பிட? அதெல்லாம் முடியாது. ட்ரீட் கொடுக்கறது தான். வாங்க போவோம். இந்தா பாப்பா, உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? எதுக்கு பயம்? இல்ல, வீட்ல இருந்து நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வர. இப்போ என் கூட நான் ஒரு ஆம்பளை பையன், கன்னி பையன், என் கூட தனியா வர்றதுக்கு ரெடியா இருக்க. பயமே இல்லையா உனக்கு? அதைத்தான் கேக்குறேன். நான் எங்க வீட்ல இருந்து தானே பணம் எடுத்துட்டு வரேன். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்புறம் நீங்க உங்க கூட வர்றதுக்கு நான் எதுக்கு பயப்பட போறேன்? இல்ல, உனக்கு பயம் இல்லைன்னு இல்ல, பயம்னா என்னன்னு தெரியாம இருக்க, அவ்வளவுதான். ஒரு தடவை மாட்டி நல்லா அடி வாங்கினேன்னு வை, அதுக்கப்புறம் பயம் தன்னால வரும். நான் எதுக்கு மாட்ட போறேன்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. நான் இருந்து நீங்க பாத்துக்கிடுவீங்க. நான் பாத்துக்கிடுவேனா? என்னத்தை பாத்துக்கிடுவேன்? நான் மாட்டாம நீங்க பாத்துக்கிடுவீங்க. என்னை காப்பாத்திடுவீங்க, எனக்கு தெரியும். ஐயா, நீ என்னை எப்படி நம்புற? நான் உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? உங்களை மட்டும்தான் நம்புவேன். வாங்க போவோம், சாப்பிட போவோம். நானே இன்னைக்கு தடவையா ஹோட்டல்ல போய் சாப்பிட போறேன். எப்படிதான் இருக்குமோ தெரியல. காலையில இருந்து இதுக்குன்னே சாப்பிடாம இருக்கேன். எங்க வீட்டுல கொடுத்த சாப்பாடையெல்லாம் அப்படியே ரூமுக்குள்ள வச்சு போட்டுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்க போவோம். இது நிஜமாவே பாப்பாவா தான் இருக்கும் போல. ஐயோ, இந்த பாப்பா இப்போ எனக்கு தான் பயமா இருக்கு. பயப்படாதீங்க, வாங்க போவோம். நான் இருக்கேன். நீ இருக்க, உன் கூட சேர்ந்தா நான் இருப்பேனான்னு தெரியல.
நீங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, நீங்கெல்லாம் இப்படி பயப்படலாமா? வாங்க எம்கே சார் போவோம். எனக்கு சீக்கிரமா போய் ஹோட்டல்ல சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க போவோம் போவோம் வா. ஹோட்டல்ல என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்கும்னு நான் போன்ல எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு பார்க்கணும். வாங்க வாங்க. உன் கூட சேர்ந்த சீக்கிரம் என் சோழியை முடிச்சு விட்டுருவ போல. என்ன சோழி? இல்ல நிஜமாவே 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்ததுக்கு உங்க வீட்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? 10,000 ரூபாய் குறையுதுன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே தெரியாது முதல்ல. வாங்க, அதெல்லாம் எங்க வீட்ல யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நேரமும் கிடையாது. வாங்க வாங்க, நேரம் ஆகுது. லஞ்ச் பிரேக் முடியறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் வந்துடணும். எங்க வீட்ல எல்லாம் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் எடுத்தா ஒன்று குழம்பு இல்லைன்னா கூட்டு இல்லைன்னா என்னத்தையா பொரிச்சு வைப்பாங்க. நான் ஃபோன்ல எல்லாம் பார்த்தேன், ஏதோ ஒரு குச்சி அதுக்குள்ள சொருகி வச்சிருக்காங்க. கேட்டா லாலிபாப்பான் கபாப்பான் என்னென்னமோ சொல்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பாத்துறணும். எப்படி இருக்குன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு கை பாத்துறணும். இவ பேசுறத பார்த்தா எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்கு என்ன கூட்டிட்டு போற மாதிரி தெரியல. இவ வெரைட்டியா சாப்பிடுறதுக்கு என்னைய துணைக்கு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. நான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஹோட்டல்ல ட்ரீட் கேட்டுட்டேன். சரி போவோம், பாப்பா ஆசைப்பட்டு கூப்பிடுறா. அக்கா, என்னடா தம்பி? இப்ப எதுக்கு நீ அழுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கண்ணீர் வழிஞ்ச தடம் கன்னத்துல அப்படியே இருக்கு. என்கிட்ட போய் சொல்லாத. ஆமா, எதுக்கு நீ அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு வந்துட்ட? தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். தப்பு சரிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. எதுக்கு முதல்ல அப்படி பேசுன? அவங்க கேட்டது மட்டும் சரியா? இது என்ன பழக்கம்? முதல்ல கண்டிஷன் போடுற பழக்கம். அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க அவங்க விருப்பத்தை எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்லை. அதை கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல. சரிக்கா, விருப்பமோ கட்டாயமோ அதை பத்தி யோசிக்க வேண்டியவன் நான் தானே. நீ உனக்காக எதுவும் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கும் சேர்த்து யோசிச்சு நான் அங்க பதில் சொல்லிட்டு வந்தேன். நீ பேசாம போய் வேலையை பாரு. இந்த மாப்பிள்ளை இல்லாட்டி வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம். எப்படி எப்படி? என் கண்ணை பார்த்து பேசு பேசு. இந்த மாப்பிள்ளை இல்லாட்டி வேற மாப்பிள்ளை பாத்துக்கலான்னு சொன்னேன். இந்த வார்த்தை உன் வாயில இருந்து தான் வருது, உன் மனசுல இருந்து வரல. உனக்கு இந்த மாப்பிள்ளைய நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா அஜித்தை கூட தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேண்டாங்க்கா, ரொம்ப நடிக்காத, நல்லல. இல்லடா தம்பி, இதை இதோட விட்டுரு. வேற மாப்பிள்ளை பாத்துக்கலாம். இது சரியா வராது. என் தம்பியா இருந்து நீ எனக்காக யோசிக்கும் போது உன் அக்காவா இருந்து நான் உனக்காக யோசிக்க கூடாதா? அதுவும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சும் இப்படி ஒரு சுயநலமான முடிவை நான் எடுத்தேன்னு வை, நான் உனக்கு ஒரு நல்ல அக்காவாவே இருக்க முடியாது. எனக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதை விட என் தம்பிக்கு ஒரு நல்ல அக்காவாவே எப்பவும் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருக்கா, நான் தான் முட்டாள்தனமா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கேன்னா அதுக்காக உன் வாழ்க்கையை பலி கொடுக்கறதுங்கிறதெல்லாம் சரியில்லை. எதுடா முட்டாள்தனம்? நீ கொடுத்த வாக்கா? கிடையவே கிடையாது. அக்கா, நீ பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. அதெல்லாம் எப்பவோ நடந்தது. அதையே இப்போவும் நினைச்சுக்கிட்டு அது சரி வராதுக்கா. சரி, அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் ஒன்றும் சொல்ல வரல. பாரு, எந்த விஷயத்தையும் டான்னு பேசுறவன் நீ. இந்த விஷயத்த உன்னால பேச முடியல பாரு மனசுல இருந்து. அது பழகிக்கலாம்க்கா. அப்படி ஒன்றும் நீ கஷ்டப்பட்டு எதையும் பழகணும்னு அவசியம் இல்லை. அதுவும் எனக்காக. நீயா இரு, நான் நானா இருக்கேன். இல்லக்கா. இல்ல, இந்த விஷயத்துல அக்கா சொல்றத ஒரு தம்பியா நீ கேளு. போய் வேலையை பாரு. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா ஊருக்குள்ள வேற மாப்பிள்ளையா இல்ல, வேற நல்ல மாப்பிள்ளையா பாத்துக்கலாம். போ. நீ கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேக்குறியா? அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேளு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னக்கா? பாரு, பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல கூட தெரியல. யோசிக்கிற, தயங்குற. நீ எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவ? உன் மனசுல எதுவுமே இல்லாம இருந்திருந்தா கூட அந்த பாட்டி சொன்னதும் நம்ம இதை யோசிச்சாது பார்த்துருந்துருக்கலாம். ஆனா உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சும் இதுக்கு நான் உன்னை கட்டாயப்படுத்தினேன்னு வை, என்னை விட மோசமான சுயநலவாதி யாருமே இருக்க முடியாது. அதனால தம்பி, அக்கா சொல்றத கேளு. போய் வேலையை பாரு. போடா, போய் வேலையை பாரு. எம்கே சார், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் தினமும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரே குழம்பு இல்லைன்னா பொரிச்சு வைப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடு. இங்கே பாருங்க, சிக்கன் கபாப் நல்லா ஒரு குச்சியில் வரிசையாக குத்தி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. இதை அப்படியே கடிச்சு சாப்பிடணுமா? குச்சியை கடைசியில் வச்சிடணுமா? ஆமா, நல்லா சாப்பிடு.
நீங்களும் சாப்பிடுங்க. டியூட், இந்த குச்சியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோமா? இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்னடா பண்ண போற? நம்ம வீட்ல முட்டையெல்லாம் அவிப்போம்ல, அதை குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல சொருகி சொருகி சாப்பிடுவோம். முட்டை கபாப். ஆ, செய்யலாம் செய்யலாம். அப்ப எடுத்துட்டு போயிருவோமா? எம்கே சார், இவங்க பேர் என்னது? இதோ இது கபாலி, அது வீரா. இவங்க உங்களை டியூட்னு கூப்பிடுறாங்க. ஆமா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீயும் அப்படியே கூப்பிடுனா கூப்பிடு. ஆ, ஓகே. அப்பனா டியூட்ஸ். ம். எனக்கு இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து விதவிதமா சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம ஓயாம இங்க வருவோமா? ஓயாம வரவா? காசு நான் எடுத்துட்டு வரேன். எவ்வளவு நாள் நான் எடுத்துட்டு வரேன். பெரிய பார்ட்டியா தான் இருக்கும் போல. காசு நீ கொண்டு வருவ, ஆனா அடிக்கடி இங்க வந்து எப்படி சாப்பிடுறது? அப்புறம் வீட்ல இருந்து கொண்டு வர சாப்பாடை என்ன பண்றது? வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வராம வாங்க. கேண்டீன்ல இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நம்ம அப்படியே இங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போயிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள்னா எங்க வீட்ல சும்மா இருப்பாங்க. அடிக்கடி இப்படி எல்லாம் போய் சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதுவும் எங்க அக்கா இருக்காளே, உடனே எங்க அண்ணன் கிட்ட போட்டு, ஐயோ என்னாச்சு? எங்க அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஐ, என்ன நோய்? என்னை வர சொன்னாங்க லீவ் போட்டுட்டு. ஐயோ, நீ ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னதுல நான் அத்தை மறந்துட்டேனே. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வழக்கம் போல செம்மையா அடி இருக்கு. ஏன் டியூட் நீ வேற? அடி கன்ஃபார்ம். அடிப்பாங்களா உங்க வீட்ல? ஆமா, எங்க அண்ணன் பெல்ட் கொண்டு அடிப்பாங்க. ஆமா ஆமா, அண்ணன் அடிக்கிற அடியில முத்துக்காளி அண்ணனுக்கு முதுகு தோலெல்லாம் உறிஞ்சு போயிடும். அச்சச்சோ, என்னைய விட நீங்க ரொம்ப பாவமா? ஏ நீ வேற சும்மா இரு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? டியூட், இந்நேரம் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கல்ல, நீயாவது ஞாபகப்படுத்த கூடாதா? நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வழக்கம் போல டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும் நினைச்சேன். பூ கொண்டு போய் கொடுக்கும் போதே எனக்கு தெரியும். சொல்லிருக்கலாம்ல. அதான் சொல்றேங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, வேணுக்குனேன்னு இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, இன்னைக்கு எங்க அக்கா கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அண்ணன் வேற முந்தா நாளும் சொன்னாரு, இன்னைக்கு காலையில வேற நான் காலேஜ் கிளம்பும் போது சொல்லி விட்டாரு, சீக்கிரம் வந்துடுடான்னு சொல்லி. ஐயோ, சிக்கனையும் மட்டனையும் பார்த்ததுல எங்க அக்கால மறந்துட்டேனே. சரி விடு டியூட். அக்கா மாப்பிளைய பாக்குறதும் மாப்பிள்ள அக்காவை பாக்குறதும் புதுசா என்ன? டேய் ஏண்டா? இல்ல இல்ல, இன்னைக்கு அக்கா நான் கிளம்பும் போதே ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு இருந்தா. எப்பவும் அப்படிலாம் இருக்க மாட்டா, எப்பவும் என்னை எதிர்பார்க்கவும் மாட்டா. இன்னைக்கு தான் கண்டிப்பா நீ இருக்கணும்டா தம்பின்னு சொல்லிட்டு இருந்த, லீவு போடுன்னு வேற சொன்னான். ஐயோ, சரி அப்படின்னா சரி நீ கிளம்பு வா, நான் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு போறேன். உங்க வீட்ல உங்களை அடிப்பாங்கல்ல, என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சாப்பிட்டு கிளம்பலாம். சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு. டியூட், நீ சாப்பிட்டு வழக்கம் போல ஒரு பேண்டேஜ் வாங்கிட்டு வந்துரு. ஓகே டன். பேண்டேஜ் எதுக்கு? அதெல்லாம் ஒரு செட்டப். நீ சாப்பிடு. சாப்பிடவே மனசு வரல, ஆனாலும் சிக்கன் கபாப் என்ன இழுக்குது. எதுக்கு? இல்ல, நீங்க வீட்ல போய் அடி வாங்குவீங்கன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய், அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் இல்ல, நீ சும்மா சாப்பிடு. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீ சாப்பிடு சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. நிஜமாவா? ரொம்ப ஜாலியா கிளம்பி வந்தோம். ஏய் பாப்பா, இப்பவும் ஜாலிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ நல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு, ஒரு பிரச்சனை இல்லை. எதுனாலும் நான் பார்த்துக்குவேன். ஆ, நீங்க எதுனாலும் பாத்துக்கிடுவீங்க. எனக்கு உங்களை நல்லா தெரியும். உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்படியே சொல்லு. சரி சாப்பிடு. ஏய் நீங்களும் சாப்பிடுங்க, கிளம்பலாம். ஓகே டியூட். ஏக்கா வெண்ணிலாக்கா, ட்ரீட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நானும் தேங்க்ஸ்க்கா. ஓகே தேங்க்ஸ், வெல்கம். சாப்பிடுங்க. அக்கா. என்னடா காயம் நெத்தியில? எப்பா கேட்டுட்டா. அக்கா உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தேனா. விழுந்துட்டியா? அதான் அப்படியே பக்கத்துல ஒரு கிளினிக் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வந்தேன். சரியான காயம், ரத்தமா வந்துருச்சு. பார்த்து வண்டி ஓட்டிட்டு வர வேண்டியதானடா. சரி அதை விடு, எனக்கு என்ன காயம் ஆனாலும் என் உடம்பு தாங்கிக்கிடும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான உடம்பு இது. நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ அழுறத பார்த்தா என் மனசு தாங்குமா? தாங்காது. கருப்பாயி கருப்பாயி, எதுக்கு அழுற? எதுக்கு அழுறன்னு கேட்டது ஒரு குத்தமா? உடனே கூட கொஞ்சம் அழுவா. ஒருவேளை வழக்கம் போல மாப்பிள்ளை இவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? அக்கா ஏன்க்கா அழற? மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? இல்ல. அப்படின்னா இவளுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையோ? இவ தான் அஜித்தே வந்தாதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிப்பாளே. ஏங்கா அப்படின்னா உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா? இல்ல. ரெண்டும் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு அழறா கருப்பாயி?
ஒருவேளை பொண்ணு பார்க்குற டைம்ல நம்ம இங்க வந்து சேரலைன்னு அழுறாளோ? போச்சு, இவ அழுறத பார்த்தா அண்ணன் எக்ஸ்ட்ராவா எனக்கு 2 குத்து குத்துவாரே. அக்கா, நான் வரலான்னு தான்க்கா வேகமா கிளம்புனேன். வர்ற வழியில இப்படி விழுந்துட்டேன். சாரிக்கா, நான் வரலங்கிறதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்கியாக்கும். என் மேல உனக்கு பாசம் ஜாஸ்தி தான். ஆனா எப்படியும் அண்ணன் உன் பக்கத்துல தானே இருக்கு. உன்னை பார்த்துக்கணும்னு தான் நான் கிளினிக் போனேன். இல்லாட்டி அப்படியே காயத்தோட ரத்தம் வழிய வழிய இங்க வந்து நின்றுருந்திருப்பேன். அப்புறம் ரொம்ப சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி ஆயிரும். நீயும் சும்மாவே காலையில பதட்டத்தோட இருந்தியா, அப்புறம் எனக்கு காயம் இருக்கிறத பார்த்தா நீ ரொம்ப பதறிடுவ. ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளால எதுக்கு தடங்கல்னு தான் அப்படியே கிளினிக் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுக்கா. ஆனாலும் எம்கே, ஒரு பொய்யை இவ்வளவு சரளமா உன்னால மட்டும்தான்டா சொல்ல முடியும். அதான் கிரேட் எம்கேங்கிறது. அழாதக்கா. சரிடா, சரி. சரி, அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது இந்த சாரியா கட்டியிருந்த? ஒரு பட்டு சாரி என்னால எல்லோ கலர்ல கட்டியிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்ல. இல்லை, வேற சேலை தான் கட்டியிருந்தேன். அப்படியா? என்ன கலர் சாரி கட்டியிருந்த? அது ஒரு மாதிரி கிரீன், ராமர் பச்சை மாதிரி. நல்லா தான் இருக்கும் உனக்கு. சரி, மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொன்னாங்க? எப்போ என்கேஜ்மெண்ட், எப்போ கல்யாணமா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. என்னாச்சுக்கா? ஏன்? அதான் மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு, உன்ன மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நான் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். கண்டிஷன் போட்டாங்களா? உன்கிட்டயா? இல்லை, பெரியவங்கிட்ட. எங்க அண்ணங்கிட்ட கண்டிஷன் போடுற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ தைரியம்? அம்மா, என்ன கண்டிஷன் போட்டாங்க? என்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்கள தம்பி கட்டிக்கிடணுமா. அப்பனா தான் என்னைய அவங்களுக்கு கட்டி வைப்பாங்களாம். இது என்னது? ஐயய்ய. சரி, ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு? அந்த பொண்ணு என்ன கூனா குருடா இல்ல நொண்டியா? எதுக்காக இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு நல்ல அழகா, நல்ல சிகப்பா, நல்ல பொண்ணாக இருந்தது. அப்புறம் என்ன, தானா வந்து தவிட்டு கொலக்கட்டையே நல்ல வேலையா போச்சுன்னு புடிச்சு வாயில போட வேண்டியதானே? கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வேண்டியதானே? எது? என்னது? இல்லக்கா, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குங்கிற, நல்ல அழகா நல்ல கலரா இருக்காங்கன்னு சொல்ற. அப்புறம் என்ன, அண்ணனுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே சொல்ல வேண்டியதானே? எப்படியா இருந்தாலும் அண்ணனுக்கு உனக்கு அடுத்து கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். உங்கள் அண்ணனை பற்றி, உங்கள் அண்ணன் மனசில் இருக்கிறத பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ சின்ன பையன், பேசாம இரு. எது? நான் சின்ன பையனா? எங்க, எனக்கு இன்னைக்கே கல்யாணம் பண்ணி வை. நாளைக்கே நீ கொஞ்சம் விளையாடுறதுக்கு உனக்கு 2 மருமக பிள்ளை பெற்று கொடுப்பேன். விளக்க மாத்த எடுத்து சாத்திடுவேன் மாடு. போய் கை கால் கழுவிட்டு வா. சரின்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா கைகால் கழுவிட்டு வாங்குற. இன்னைக்கு உனக்கு விளக்க மாத்தடி கன்ஃபார்ம் நினைக்கிறேன். மரியாதையா போயிரு. நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன். வாங்கி கட்டிக்கிடாத. ஆமா, உங்ககிட்ட விளக்கமா தேடி வாங்குறதுக்கு தான் நான் வேக வேகமா வந்தனாக்கும். பிறகு இப்படி பேசுனா விளக்க மாத்தால அடிக்க தான் செய்வேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏச்சு போடா. வாய பாரு, வாயா இது. வந்த மாப்பிள்ளை கிட்ட நீ இப்படி பேசியிருப்ப, அதான் மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ கதை கட்டிக்கிட்டு இருக்க. தம்பி, அக்கா ரொம்ப கோவத்துல இருக்கேன். மரியாதை எந்திரிச்சு போயிரு. ஏ அக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எனக்கு நேரம் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல கம்பி நீட்டிடுவ. எனக்குன்னு ஒரு மைனி இந்த வீட்டுக்கு என்ன பாத்துக்கிறதுக்கு வர வேண்டாமா? அதான் அவங்களே வாலண்டியரா வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பொண்ணு வேற நல்ல அழகா லட்சணமா இருக்குன்னு நீயே சொல்ற. அப்புறம் என்ன, நல்ல வேலையா போச்சுன்னு அந்த பொண்ணை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு எனக்குன்னு ஒரு மைனியை கொண்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? உனக்கு காலத்துக்கும் நான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணும். பொறாம பிடிச்ச கருப்பாயி, மரியாதை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எனக்குன்னு ஒரு மைனியை கொண்டு வா. எடு அந்த விளக்க மாத்த. இங்க அவ என்ன வருத்தத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, எனக்கும் உன் கையால சாப்பிட்டு உன் கையால டீ காஃபி குடிச்சு ரொம்ப போர் அடிக்குது. மரியாதையா சீக்கிரமா பொட்டி படுக்கையை தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. நான் எனக்கு ஒரு மைனியை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தே தீர்வேன். நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். கூப்பிடு, எங்க அண்ணனை கூப்பிடு. என்னடா தம்பி, சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது? ஐயோ, ஆமா, உன்னை எந்நேரம் வர சொன்னா நீ எந்நேரம் வந்திருக்க? சொல்லு. நேரத்திலே கிளம்புனானாண்டா. வர்ற வழியில விழுந்துட்டானா பைக்கை போட்டு. அதுக்குதான் இந்த டுபாக்கூர் பிளாஸ்டரா?